ஒரு வேலையில சேரும்போது நம்ம மாச சம்பளம் 1,00,000னா நாம அதை ஒரு பெரிய அமௌண்ட்டா பார்ப்போம். ஆனா நிதி அறிவுல ரியல் hourly wage அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு. அதாவது அந்த 1,00,000 சம்பாதிக்க நீங்க எவ்வளவு நேரம் ஆஃபீஸ்ல இருக்கீங்க, எவ்வளவு நேரம் டிராவல் பண்றீங்க, ஆஃபீஸ் டென்ஷன்ல எவ்வளவு நேரம் செலவு பண்றீங்கன்னு கணக்கு போடுங்க. எல்லாத்தையும் கழிச்சு பார்த்தா உங்க 1 மணி நேரத்தோட நிஜமான விலை ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவோமா? ஒரு 50 ரூபாய் மிச்சப்படுத்த நீங்க 1 மணி நேரம் அலைஞ்சு ஒரு கடைக்கு போறீங்கன்னா உங்க 1 மணி நேரத்தோட மதிப்பு வெறும் 50 ரூபாய் தான் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க. உங்க நேரத்தை விட காசு பெருசுன்னு நினைக்கிற வரைக்கும் நீங்க ஒரு எம்ப்ளாயி மைண்ட் செட்ல தான் இருப்பீங்க. உங்க நேரத்தோட மதிப்பை நீங்க எப்போ ஏத்துக்கிறீங்களோ அப்பதான் நீங்க உண்மையிலேயே வளருவீங்க. அடுத்தது ஸ்கில் ஆர்பிட்ரேஜ். பணம் சேமிக்கிறது மட்டும் நிதி அறிவு கிடையாது. உங்க வருமானத்தை எப்படி தடையின்றி பெருக்கணும் அப்படின்றது தெரியறதா. இன்னைக்கு நீங்க பண்ற வேலை 5 வருஷம் கழிச்சு இருக்குமா? அந்த வேலை ஒரு ஏஐ செஞ்சிருமா? அப்படி செஞ்சிடுச்சுன்னா நீங்க இப்பவே உங்க ஹியூமன் கேபிட்டல் மேல இன்வெஸ்ட் பண்ணணும். டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி மாறாதவன் சீக்கிரமே அவுடேட்டட் ஆகிடுவான். பணத்தை பத்தி பேசுறது தப்பான விஷயம்னு நம்ம ஊர்ல ஒரு கலாச்சாரம் இருக்கு. ஆனா வீட்டுல பசங்க முன்னாடி பட்ஜெட்டை பத்தி ஒளிவு மறைவு இல்லாம பேசுங்க. அவங்களுக்கு பணம் மரத்துல காய்க்கல, அது ஒரு எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ அப்படின்றத புரிய வைங்க. நிதி அறிவுன்றது பேங்க்ல இருக்கிற காசு கிடையாது, அது உங்க மூளையில இருக்கிற தெளிவு. அந்த தெளிவு இருந்தா வறுமை உங்களை நெருங்கவே நெருங்காது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.